We have been focusing on this theme, eagerly awaiting, from the beginning of the year. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆவலுடன் காத்திருப்பது என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We might have thought we will just, including myself, we will just talk about second coming of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம் என்று நாம் எல்லாரும் என்னையும் சேர்த்து நாம் நினைத்தோம். But the Lord actually is talking to us about what does it mean to wait? What does it mean to eagerly await His coming in a meaningful way? ஆனால் நம்முடைய கர்த்தரோ ஆவலுடன் காத்திருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து மிகவும் தெளிவாக விவரமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I would encourage you to listen to this with a prayerful heart and a prayerful spirit. ஜெப ஆவியோடும் ஜெப சிந்தையோடும் கூட இந்த வேத கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். This week about 10 hotel workers, they were all valet parking drivers in Abu Dhabi. They bought a lottery ticket in Abu Dhabi duty free, I think, by sharing each one 100 dirhams each, and they won 20 million dirhams. இந்த வாரம் அபுதாபியில் ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அவங்க வேலட் பார்க்கிங் செய்யக்கூடிய ஏதேனும் கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து ஒரு லாட்டரி சீட் வாங்கினாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு 100 dirhams போட்டு வாங்குற அந்த சீட்டு ஏதேனும் 2 கோடி திராம் அவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. The newspapers say their lives are now changed. 100 dirhams for 2 million price each of them. இந்த டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய இவருடைய வாழ்க்கை இந்த பணத்தினால் முற்றிலும் மாறிவிட்டது என்று நம்முடைய அபுதாபி செய்தித்தாள்கள் எல்லாம் அறிவித்தது. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் திரம் ஒரு நபருக்கு கிடைத்திருக்கிறது. 20 லட்சம் திரம், 2 மில்லியன். ராஜ் பிரதர் குறைச்சிட்டார் அவங்க பரிசெல்லாம். I have often heard those who get such large prizes in lottery, they do not make good use of them. இவ்வளவு பெரிய பரிசு தொகையை பெற்றுக்கொள்கிற அநேகர் நான் கேள்விப்பட்டது என்னவென்றால் அந்த பணத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I vividly remember the very first lottery introduced in Tamil Nadu in 1968 after Annadurai became chief minister. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1968வது அந்த ஆண்டு நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் வந்த நாட்களில் அவர் இப்படிப்பட்ட ஒரு லாட்டரி சீட்டை அவர் அறிமுகப்படுத்துவதை எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கிறது. விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு. That was his slogan. அந்த அவருடைய சொல்லுங்க. விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு என்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த லாட்டரியே இருந்தது. 1 rupee ticket had a 1 lakh price. The 1 lakh at that time is equal to about 45 lakhs. 1 ரூபாய் கொடுத்து அந்த லாட்டரி சீட்டு வாங்கினால் அன்றைய நாளிலே 1 லட்சம் ரூபாய் அந்த நபருக்கு முதல் பரிசாக கிடைக்கும். அது அன்றைய நாளில் 1 லட்சம், இன்றைய மதிப்பில் 45 லட்சம் என்று நாம் பார்க்கிறோம். And the first winner, I remember, was a peon in the collector's office in Trichy. முதல் பரிசு கிடைத்த அந்த நபர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் திருச்சியில் கலெக்டர் ஆபீஸில் பியூனாக வேலை பார்த்திருந்த அந்த நபர். And within a few years, I came to know that he lost all that money and he was back to living on his peon salary. ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகு இந்த லாட்டரி சீட்டு கிடைத்த சில வருஷங்களுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டது என்னவென்றால் அந்த நபர் அவர் பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் இழந்து விட்டு மறுபடியும் அந்த பியூன் கிடைத்த அந்த சம்பளத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்று நான் கேள்விப்பட்டேன். Amazing, right? This is really amazing. But I am not a fan of these lotteries.
because I have a Lord who gives me everything I need for free. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நான் இந்த லாட்டரி சீட்டுகளுடைய ஒரு ரசிகன் அல்ல. எனக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் போதுமான அளவுக்கு எனக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். I don't need to even pay this 100 dirhams. இந்த 100 dirhams கூட நான் பெற்றுக்கொள்கிற இந்த ஸ்லாக்கியங்களுக்காக கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நான் கொடுத்ததும் இல்லை. But what is the attraction of these things? Such big money or a huge big car that you can only it can only be dreamt by the simple people, and they believe they can only imagine getting these in lottery. அப்படியானால் இந்த விஷயங்களில் ஈர்ப்பாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரியம் என்ன? இவ்வளவு பெரிய ஒரு பணம் அல்லது பெரிய காரை ஏழை எளிய மக்களால் அது கனவு மட்டும்தான் காண முடிகிறது. அவர்கள் லாட்டரி அடித்தால் மட்டுமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். But still, it is not true about these lottery prizes. For every person who wins, there are lakhs and lakhs of people who do not get anything. ஆனால் இப்படிப்பட்ட இந்த லாட்டரி பரிசுகளை குறித்து அந்த காரியம் உண்மை அல்ல. ஏனென்றால் எத்தனையோ ஜனங்கள் பணம் போடுகிறார்கள், ஏதோ ஒரு நபர் மட்டும்தான் அதனுடைய பரிசு பொருளை பெற்றுக்கொள்கிறார்கள். But this idea or dream, it is true about salvation, this life we have, and the eternal life. ஆனால் ரட்சிப்பை குறித்த இந்த காரியம், அதனுடைய கனவு, அது இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும் அது நித்தியமாய் அது நிச்சயமான உண்மையாய் இருக்கிறது. We can only get these for free because we cannot get it in any other way. இந்த ரட்சிப்பை நம்மால் இலவசமாக மாத்திரமே பெற முடியும், வேறு எந்த விதத்திலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Same way, this life and the eternal life also, we can only get it for free, we cannot get it in any other way. அதே போல இம்மையிலும் மறுமையிலுமான அந்த நித்திய வாழ்க்கையை நாம் இலவசமாக மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும், வேறு எந்த விதத்திலும் நாம் கிரயம் செலுத்தியோ எப்படியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We do not have and we will never have enough of ourselves to purchase these. அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பை வாங்குவதற்கு நமக்கு போதுமான அளவு பணமோ எந்த ஆஸ்தியும் கிடையாது. அது மாத்திரமல்ல, ஒருபோதும் நமக்கு அதற்கு ஈடான பணத்தையோ பொருளையோ கொடுத்து பெற்றுக்கொள்வதற்கான வசதி வரப்போவதும் இல்லை. And eternal life is a free gift. We should not blow it like that peon and Trichy. நித்திய ஜீவன் என்பது நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஈவு, ஒரு பரிசு பொருள். ஆனால் அந்த பரிசு பொருளை திருச்சியில் அந்த பியூன் கெடுத்து விட்டது போல நாம் கெடுத்து விடக்கூடாது. The high cost of the free gift of eternal life. நித்திய ஜீவன் என்னும் இலவச பரிசின் உயர்ந்த விலை. The high cost of the free gift of eternal life. நித்திய ஜீவன் என்னும் இலவச பரிசுக்கு உயர்ந்த விலை. First, I want to talk about these free gifts in Christian life. முதலாவதாக நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இலவசமான அந்த ஈவுகளை குறித்து பேச விரும்புகிறேன். How well do we know these gifts? இந்த ஈவுகளை நாம் எந்த அளவுக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம்? And how far we appreciate those free gifts we do know about. நாம் அறிந்திருக்கக்கூடிய இந்த இலவசமான இந்த பரிசுகள், இந்த ஈவுகள், தெய்வீக ஈவுகளை குறித்து நாம் எவ்வளவு தூரம் அதை நாம் மேன்மைப்படுத்துகிறோம், மேன்மையாக எண்ணுகிறோம்? This first of all, this whole Christian life is a gift. முதலாவதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஈவு, பரிசு. Ephesians 2:8 says, "For by grace you have been saved through faith, and this is not your own doing; it is the gift of God, not a result of works, so that no one may boast." எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு,
ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. Salvation, faith, grace are the gifts of God. That's not of yourself. You did not do anything to deserve these. ரட்சிப்பு, நம்பிக்கை, கிருபை, இது எல்லாமே தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஈவு வரங்கள். அது உங்களுடையதல்ல. அந்த ஈவுகளுக்காக நீங்களும் நானும் எதுவும் ஈடாக செய்ய முடியாது. Secondly, Romans 6:23 says, for the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. இரண்டாவதாக ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Gift of God is eternal life. நித்திய ஜீவன் தேவனுடைய ஈவு. What a gift that is, in his presence for eternity. அது எவ்வளவு மேன்மையான ஒரு ஈவு. நித்தியமாக தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மை. There are hundreds of millions today in hell who do not have that gift. இன்றைக்கு அப்படிப்பட்ட மகத்துவமான மேன்மையான நானும் நீங்கள் பெற்றுக்கக்கூடிய இந்த ஈவுகளை பெற்றுக்கொள்ளாத கோடி கோடி ஜனங்கள் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். They cannot do anything about it. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை குறித்து அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதுவுமே இனி செய்ய முடியாது. Hell is a real place. Once someone is there, there is no escape. நரகம் என்பது ஒரு உண்மையான ஒரு இடம். யாராவது ஒரு நபர் அந்த இடத்தில் ஒரு தடவை போனால் அந்த இடத்திலிருந்து மறுபடியும் தப்பித்து வரவே முடியாது. Those tears in hell mean nothing to God. நரகத்தில் போனவர்கள் அங்கே இருந்து வடிக்கக்கூடிய கண்ணீரை குறித்து தேவன் கவலைப்படுகிறதே இல்லை. But it is your repentance on this earth that matters to God and to you. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மனம் திரும்புதலே தேவனுக்கும் உங்களுக்கும் அது மிகவும் முக்கியமான காரியம். So from the beginning of this year we have been focusing on the eternal life and how we must eagerly await and prepare for this. Last month we looked at the important and inherent connection between our preparation for Jesus' second coming and repentance. ஆகையால் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து நாம் நித்திய ஜீவனை குறித்தும் இந்த நித்திய ஜீவனுக்காக நாம் எப்படி ஆவலுடன் காத்திருக்க வேண்டும் என்றும் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் தியானித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, கழிந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கும் மனம் திரும்புதலுக்கும் உள்ள நம்முடைய ஆயத்தத்துக்கும் முக்கியமானதுமான உள்ளார்ந்த ஒரு தொடர்பை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். நேற்று ஒரு சாட்சி கேட்டோம் ஆன்லைன் ப்ரேயர்ல. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சேடா இருந்துச்சு. ஏனென்றால் நம்முடைய அந்த சகோதரனை பத்தி ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய போதனைகள்லாம் அப்படி இருக்குது. He was listing for the last 20-25 years all the worldly blessings he got. How much money, salary, how much more, how much this, how much that. But there was nothing about eternal life. And that is our fault as well in terms of teaching. நேற்று அந்த சகோதரன் சாட்சி சொல்லும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து 20 வருஷமாக கர்த்தர் அவருக்கு கொடுத்த உலக பிரகாரமாக அது பண விஷயத்தில் ஆகட்டும், சரீரிய சுகத்தை குறித்தாகட்டும், அந்த மேன்மைகளை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் இவ்வளவாய் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லுது. இது அந்த சகோதரனுடைய தவறு அல்ல, அதை போதிக்கக்கூடிய போதகர்களான நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. Our life on this earth is only a test for eternity. The present life is somewhat important, but it is not all that important. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்கான ஒரு சோதனை ஓட்டம் மாத்திரம்தான். இப்போது நம்முடைய வாழ்க்கை அது ஓரளவு முக்கியமானதுதான், ஆனால் எல்லாமே முக்கியமானது கிடையாது. In Hebrews 11 we read, by faith Abraham went to live in the land of promise as in a foreign land,
living in tents with Isaac and Jacob, heirs with him of the same promise. For he was looking forward to the city that has foundations, whose designer and builder is God. எபிரேயர் 11வது அதிகாரம் 9-10 வசனங்களில் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். Many of us think that Abraham left his native place to find a better life in Canaan and to have many children. நம்மள அநேகர் ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு அந்த சொகுசான வாழ்க்கைக்காகவும் திரளான குழந்தைகளை பெற்று தனக்கு சொந்த ஒரு இடத்தை ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டான் என்று நாம் நினைக்கிறோம். So we think we are Abraham's children if we seek better life on earth for ourselves and for our family. ஆகையால் இந்த பூமியில் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை நாம் நாடினால் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். No, in Hebrews 11 we are reminded that Abraham did not receive that settled life in Canaan. இல்லை, அப்படி கிடையாது. இந்த நாம் வாசித்த எபிரேயர் 11வது அதிகாரத்தின் வசனங்களில் ஆபிரகாம் கானானில் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. Even his family life was rocky most of the time. He lived in tents, for that's what this life is, temporary, transient. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கை கூட அந்த கானான் தேசத்தில் இருக்கும் பொழுதும் கரடுமுரடான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அவர் கூடாரங்களில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு தற்காலிகமான நிலையற்றதுமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். But he lived with the hope, looking forward to the city, the New Jerusalem, which has fixed and firm foundation, whose architect and builder is God. ஆனால் ஆபிரகாம் நிலையானதும் உறுதியுமான அஸ்திபாரங்களை கொண்ட கர்த்தர் தாமே கட்டின புதிய எருசலேம் என்னும் அந்த புதிய நகரத்துக்காக எதிர்நோக்கி நம்பிக்கையோடு கூட காத்திருந்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். The present life is important in the sense that in this life we need to make a decision about our eternal destination, but it is the eternal life that is really important. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய லட்சியத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு முக்கியமானதுதான், ஆனால் நித்திய ஜீவன் தான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். All you have to do is to visit the cemetery to understand that this present life is temporary. Life does not go on here. Everyone dies. Every minute, thousands die on the earth. இந்த பூமியின் வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது என்பதை நீங்கள் ஒரு கல்லறை சென்று பார்த்தாலே போதும் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். You can be gone tonight. இன்றிரவே நீங்கள் ஒருவேளை போகக்கூடும். Or in a few days or months or years. அல்லது ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில், அல்லது ஒரு சில வருடங்களில் நீங்கள் மரித்து போக வாய்ப்பு இருக்கிறது. No matter how young or old you are, this life is transient for all of us. நீங்கள் எவ்வளவு இளைஞராக இருக்கலாம் அல்லது எவ்வளவு முதியவராக இருந்தாலும் கூட இந்த உலகத்தின் வாழ்க்கை சொற்பமானது, கடந்து போகக்கூடிய வாழ்க்கை, மரணம் நிச்சயம். This life, yes, it matters, but the real important thing is, are you ready for the next? இந்த உலகத்தின் இந்த வாழ்க்கை நமக்கு நம்மளுடைய எல்லாருக்குமே நிலையற்றது. இந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆனால் உண்மையான முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
நீங்களும் நானும் அடுத்த நிலைக்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. Let's think about it. நம்ம அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். You may want to write this down. This life is a gift and a test, and the eternal life is a gift and the rest. தயவு செய்து இதை குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பரிசு, அது ஒரு சோதனை ஓட்டம் கூட. ஆனால் நித்திய வாழ்க்கை அதுவும் ஒரு பரிசு, அது நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. பரிசும் சோதனையும் பரிசும் இளைப்பாறுதல். We need to remind ourselves and each other that this life is only a test. Why are we here on earth in this life? இந்த வாழ்க்கை ஒரு சோதனை மட்டுமே என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அது மனதில் இருந்து கொண்டே, நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் இந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சோதனை என்ன? பரீட்சை, எக்ஸாம். To tell people, this is why we are here, to tell people to be ready for his coming. That is why we are here. இந்த இடத்தில், இந்த பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். His first coming and his second coming. அவருடைய முதலாவது வருகை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குறித்தும் நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். And when you stand before him, will you see a smile on the face of Jesus or not? அது மாத்திரமல்ல, நீங்கள் நம்முடைய ஆண்டவரை சந்திக்கும் போது, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது, ஆண்டவருடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்ப்பீங்களா இல்லையா? Would Jesus smile at you or not? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சிரிப்பாரா இல்லையா? What are you looking for a reward in eternal life? நித்திய ஜீவனில் நீங்கள் வெகுமதியாக என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? Smile from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு. The life on earth we live, it is the gift of, it is also this life we have on earth, it is a gift of God, because he created me and you, not our parents. He gave us air to breathe for free, water to drink for free, food to eat for free, even though people charge money for what gives us for free. இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்த ஒரு ஈவு. அவர் என்னையும் உங்களையும் படைத்தார், நம்முடைய பெற்றோர் அல்ல. கர்த்தர் நமக்கு சுவாசிக்கும்படியாக காற்று கொடுத்தார், அது இலவசமாக. நானும் நீங்களும் குடிக்கும்படியாக கர்த்தர் தண்ணீர் கொடுத்திருக்கிறார், அதுவும் இலவசமாக. சாப்பிட ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதுவும் இலவசமாக. இந்த உலகத்தில் ஜனங்கள் அதற்காக பணத்தை வசூலிக்கிறார்கள், ஆனாலும் எல்லாமே தேவனிடத்திலிருந்து இலவசமாக வந்து கொண்டிருக்கிறது. Above all, he gave us his son as a free gift, the salvation as a free gift, the Holy Spirit as a free gift, his word as a free gift. அது மாத்திரமல்ல, இந்த எல்லா ஈவுகளுக்கு மேலாக மேன்மையான ஈவுகாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு இலவசமாக பரிசாக கொடுத்திருக்கிறார். Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. But you know what? This life is indeed a gift from God, but it is also a test. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு கர்த்தர் இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உண்மையிலே இது ஒரு பெரிய ஈவு, ஆனால் இது ஒரு சோதனையும் கூட. ஒரு பரீட்சை. ஏன்னா சோதனைனா தடுமாறன்னு நினைப்பாங்க. எக்ஸாம் வச்சிருக்காரு ஆண்டவர். Please go home and meditate on Matthew 25 on your knees. It will open your eyes today if you meditate on it just after hearing this sermon. தயவு செய்து நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து வீட்டில் போய் முழங்காலில் நின்று மத்தேயு 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பிரசங்கத்தை கேட்டவுடன் நீங்கள் இந்த அதிகாரத்தை குறித்து நீங்கள் தியானித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் இன்னும் அதிகமாய் திறக்கும். Amen. Amen.
So this life is a gift and a test, and the eternal life is also a gift, but the rest, the reward, you can say, is it 1 rupee to 1 lakh? ஆகையால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு பரிசு, அதோடு கூட இது ஒரு பரீட்சை கூட. அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு ஈவாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதோடு கூட அங்கே இளைப்பாறுதலை தருகிறார். இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஈவு. அதை நீங்கள் ஒருவேளை 1 லட்சத்துக்கு 1 ரூபாய்க்கு 1 லட்சம் என்கிற கணக்கில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாமோ என்று நீங்க யோசித்து பாருங்க. No, you cannot even, the Bible says, you cannot even imagine with your carnal mind and eyes. Eye has not seen, nor ear heard, nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him, but God has revealed them to us through his Spirit. நீங்கள் அந்த கணக்கு வைத்து இதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். If you fare well in this little test called earthly life, that will not buy you your place, because the eternal life is a free gift in Christ Jesus. இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கத்திருக்கக்கூடிய இந்த பரீட்சையில் நீங்கள் நன்றாக எழுதியிருந்தால், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த அந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு இடத்தை கொடுக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து இலவசமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஈவு, அது இலவசமான ஒரு பரிசு. He purchased my eternal life, your eternal life, with his precious blood and stripes. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் அவருடைய காயங்களினாலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை வாங்கி கொடுத்திருக்கிறார். But this test called earthly life will lead you to stand before Christ at his judgment and hear his voice. Well done, good and faithful servant. You have been faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. ஆனால் பூமிக்குரிய இந்த வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பரீட்சையில், அந்த பரீட்சை நம்மை கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நம்மை வழிநடத்தும். கர்த்தருடைய குரல் எப்படி இருக்கும் என்றால், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. Yes, Jesus is coming, but you can ask her, what is it to me now? ஆம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஆனால் எனக்கு இப்போது என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். Yeah, brother, Jesus is coming soon. I have heard it all. I even believe it. But what does it have to do with me now? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆமா சகோதரனே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரத்தான் போகிறார், நான் அதை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அதை நம்பவும் செய்கிறேன். ஆனால் அதற்கும் இப்போ இருக்கக்கூடிய காரியத்திலும் அதில் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? I have COVID worries. My job is shaky. My children are finishing school or college. My parents are getting old. There is so much in my plate. What does Jesus is coming to do with me now? நீங்கள் சொல்லலாம், எனக்கு கோவிட் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோவிட்டை பத்தி பெரிய கவலையில இருக்கிறேன், என்னுடைய வேலை இந்த சூழ்நிலையினால ஊசலாடி கொண்டிருக்கிறது, என்னுடைய குழந்தைகளுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புகளை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோருக்கு வயதாகிறது, இந்த பிரச்சனையினால என்னுடைய பாத்திரம் நிரம்பி கொண்டிருக்கிறது. இப்போது என்னிடத்தில் இயேசு ஏன் வருகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு வருகை குறித்து இப்ப எனக்கு என்ன வந்துச்சு? Can't we talk after I settle down? நான் செட்டில் ஆன பிறகு இந்த காரியங்களை குறித்து நம்ம பேச முடியாதா? Dearly beloved, the only time we will settle down from this life's demands is in the dirt at the end. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வாழ்க்கையினுடைய நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளிலும் நாம் செட்டில் ஆகிறது என்பது அதுக்கு முன் நம் முடிவு வந்துவிடும். இந்த மண்ணில போகும்போதுதான் எல்லாம் செட்டில் ஆகும்.
But then it will be too late to think about what Jesus' second coming has to do with me and you. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்க மிகவும் தாமதமாகிவிடும். Eternal life is in the presence of God. That's why Jesus is coming soon. நித்திய ஜீவன் என்பது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். Coming again, he is coming to rule and reign on this earth. And then after 1,000 years of reign, the new Jerusalem will come down from heaven to the earth, and there's be a new earth and a new heaven here. And all believers who eagerly waited for Jesus while doing his will on earth, they will rule and reign with him. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அதை தொடர்ந்து 1000 வருஷம் ஆட்சிக்கு பிறகு புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்கி வரும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆவலுடன் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும், பூமியில் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்த ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். Amen. நித்தியமாய் ஆளுகை செய்வோம். Amen. Romans 5 says, if you go home and read verses 15 to 18, it's a very powerful thing. But even greater is God's wonderful grace and his gift of righteousness for all who receive it will live in triumph over sin and death through this one man, Jesus Christ. ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானித்தால், மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதே கிடையாது. எப்படி என்றால், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். What an amazing portion of scripture. The gift of righteousness. I don't deserve to be righteous, but I have his righteousness. இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பகுதியை பாருங்கள். எவ்வளவு மகத்துவமான தேவனுடைய வார்த்தைகள். நீதியின் ஈவாக தேவன் நமக்கு நீதியை இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார். நான் நீதிமானாக இருக்க தகுதி இல்லாதவன், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Do you know this? When you and I stand before God the Father, he will look at us, you and me, as though we accomplished what Jesus accomplished. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நானும் நீங்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னென்ன காரியங்களை அவர் செய்து முடித்தாரோ, சாதித்தாரோ, அதையே நீங்களும் நானும் செய்து முடித்ததாக அப்படியே அதே போல என்னையும் உங்களையும் பார்ப்பார். உங்க சாதனை அல்ல, இயேசுவின் சாதனையை உங்க முகத்துல பார்ப்பார். It's amazing thing. We have to say, wow, we did not accomplish it at all, but Jesus accomplished it all and gave it all to us. இதை கேள்விப்படும் போதே நீங்கள் ஆச்சரியப்படுத்த ஆஹா என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்களும் நானும் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, அவர் செய்து முடித்த காரியங்களை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். It is his righteousness and life that we have now, and this life eternal. Jesus gave us this life eternal. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனையும் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். How many millions in hell right now wish that they can trade places with you, but they cannot. There is no second choice. நரகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானத்தை பெறும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவலாவா விரும்புகிறார். ஆனால் இனி அவர்களாலே முடியாது. அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. It is your choice. No one makes it to the heaven accidentally. You choose. Life is a choice. You choose life or death. Dear brothers and sisters, let's not blow it.
இது உங்களுடைய வெறுப்பை பொறுத்தது. யாரும் தற்செயலாக பரலோகத்துக்கு போய்விட முடியாது. நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். But whoever you are here, you are rich or famous or smart, it does not matter to God. It is how righteous you are, that alone matters to him. இந்த உலகத்தில் நீங்கள் யார், இங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள், எவ்வளவு பணக்காரராக இருக்கிறீர்கள், எவ்வளவு பிரபலமானவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது எவ்வளவு ஏழையாக இருக்கிறீர்கள், அல்லது எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீர்கள் என்பது தேவனுக்கு முக்கியமான காரியமே அல்ல. நீங்கள் எவ்வளவு நீதிமானாக இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் தேவனுடைய பார்வையில் முக்கியமான காரியம். Amen. For all this to happen, Jesus took our punishment, our sins, our death on the cross. He destroyed death and Satan, so we can have the gift of eternal life. And after all that, do we care about? No, don't we care about this to live and to care not to live for him? இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நானும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தண்டனைகளை அனுபவித்தார், பாவங்களை சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். அவர் மரணத்தையும் சாத்தானையும் அழித்து விட்டார். அதனால் அப்படிப்பட்ட அந்த செயலினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவருக்காக வாழும்படியான தைரியம் நமக்கு இல்லை. அதை குறித்து கவலையும் படுவதும் நாம் இல்லை. This eternal life is free, but there is a high cost. இந்த நித்திய ஜீவன் நமக்கு இலவசம், ஆனால் அதற்கு அது விலையேற பெற்றது. Life eternal is free, it must be received free. You can't pay for eternal life. There are countless Christians who believe in works, but Jesus said at the cross, it is finished. He did not say it is to be continued by you. நித்திய ஜீவன் என்பது அது இலவசமாக பெற வேண்டும். நித்திய ஜீவனுக்காக நீங்களும் தானும் பணம் செலுத்த முடியாது. சுய கிரியைகளை நம்பக்கூடிய திரளான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அது முடிந்து விட்டது என்று சொன்னார். நீங்கள் இந்த உலகத்திலே அதை தொடர்ந்து எனக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. Because I'm preparing an important sermon about being a traditional Christian and how you can and must come out of it. Because a significant portion of Jesus' teaching in the gospel and Paul's teaching in the epistles focus on getting believers and unbelievers out of traditional mindset, even the so-called good traditions, and calling upon them to trust only in Jesus Christ and his finished work on the cross. இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை குறித்தும் இப்படிப்பட்ட அந்த பாரம்பரிய கிறிஸ்தவ தன்மையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று ஒரு முக்கியமான பிரசங்கத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையில் ஒரு பகுதி, அந்த பகுதியும் பவுலுடைய போதனையிலும் விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் அந்த பாரம்பரிய மனநிலையிலிருந்து வெளியேற்றுவதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நல்ல பாரம்பரியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியமானாலும் சரி, சிலுவையில் இயேசு செய்து முடித்த வேலைகளை மட்டுமே நீங்களும் நம்பும்படியாய் அழைக்கப்படுகிறோம். Faith is not for sale, it's free. Simon the sorcerer tried to buy the anointing and Peter rebuked him. விசுவாசம் அது விற்பனைக்கானது அல்ல, முற்றிலும் அது இலவசம் தான். மந்திரவாதியான அந்த சீமோன் அபிஷேகத்தை வாங்கும்படியாய் அவன் முயற்சி செய்தான். அந்த மந்திரவாதியை பேதுரு கண்டித்ததை நாம் பார்க்கிறோம். Revelation 22:17, the last invitation says, let him come and drink freely from the river of life. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசியான கர்த்தருடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். Yes, our salvation cost us nothing, but our salvation cost God everything. It cost the Father the sacrifice of his Son. It cost the Son his very life. It cost the Spirit of God the age-long ministry of patiently wooing the stubborn hearts of sinful man. Think about the cost for God.
ஆமென். நம்முடைய ரட்சிப்புக்கு நமக்கு செலவு இல்லை என்பது உண்மைதான். ரட்சிப்புக்கு தேவன் எல்லாவற்றையும் செலவு செய்திருக்கிறார். பிதாவுக்கு அவருடைய குமாரனுடைய தியாகம் அது ஒரு செலவு. குமாரனுடைய வாழ்க்கையை குமாரன் இழந்து போனார், அது ஒரு செலவு. பாவமுள்ள மனிதனுடைய இந்த பிடிவாதமான இருதயங்களை பொறுமையாக மென்மையாக கவரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நீண்டகால ஊழியம், அது ஒரு செலவு. தேவனுடைய செலவை பற்றி தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். So when we receive this free gift, salvation and eternal life, it is going to cost you your life. The minute that we receive this free gift, we begin to understand the cost. நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈவாகிய ரட்சிப்பை அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் நாம் பெறும்போது அது நம்முடைய வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கிறது. இந்த ஈவுகளை நாம் பெறக்கூடிய அந்த நேரத்தில் தானே அதற்காக செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செலவை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். The cost that you have to pay is you have to renounce and forsake self. SELF, self. உங்கள் செலவு நீங்கள் செய்ய செலுத்தப்பட வேண்டிய உங்கள் பகுதியிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய செலவு என்னவென்றால் உங்களுடைய சுயத்தை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். You must say no to the things that destroy your destiny in God. தேவனிடத்தில் நாம் சென்று சேரக்கூடிய நம்முடைய இலக்கை அழிக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும். God wants us to come, bring us to the place that you find Paul in Philippians 3rd chapter. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் பவுல் விவரிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அந்த இடத்தில் அழைக்க விரும்புகிறார். Paul, in the first 8 verses, he says, my education, accomplishments, background, they are all nothing. I also count all things lost for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and count them as rubbish, as dung. பவுல் தன்னுடைய பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களில் பவுலுடைய கல்வி, பவுலுடைய சாதனைகள், பவுலுடைய பின்னணிகள், இது எல்லாமே ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் சாணாம் போல அவர் கருதி விட்டார். And in verses 10 to 12, he says, I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. I want Jesus to capture me like the stone that chained Paul at that time in the Roman prison. 3வது அதிகாரம் 10லிருந்து 12வது வசனம் வரைக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போது ரோமன் சிறையில் கல் என்னை சங்கிலியால் பிணைத்து வைத்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்னை பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். Amen. Amen. And verses 13 and 14, he says, I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. Jesus is that prize. Our calling is a high calling. அது மாத்திரமல்ல, 13வது 14வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசு. அது நான் பெற்றிருக்கக்கூடியது ஒரு உயர்ந்த அழைப்பு, உன்னதமான அழைப்பு. And Philippians, and then he goes on in verse 15, God shall reveal even this unto you. அதை தொடர்ந்து 15வது வசனத்தில் நாம் போகும்போது சொல்கிறார், அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Brothers and sisters, you see, some of us are so caught up with the welfare of our families. If you don't realize today what a vain pursuit that is, God shall reveal it to you very soon. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்மில் அநேகர் நம்முடைய குடும்பங்களுடைய மேன்மை குறித்தும் நலனை குறித்தும் மிகவும் அப்படிப்பட்ட காரியங்களில் பிடிபட்டிருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். அது என்ன வீண் நாட்டம், வீணான காரியம் என்பதை நீங்கள் இப்பொழுது உணராதவர்களாய் இருப்பீர்களானால்
தேவன் அதை உங்களுக்கு விரைவில் வெளிப்படுத்துவார். Some of us may allow our careers to drain every ounce of energy and focus of our lives. God shall, if you are like that, God shall reveal to you what a vanity that you are after. Your company would go on. They will be fine without you. You will be forgotten the day you leave your company. நம்ம பலர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துளி சக்தியையும் வெளியேற்றி நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்த அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவாய் மாயையாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கிற அந்த கம்பெனி போய்கொண்டுதான் இருக்கும். நீங்கள் அந்த உங்களுடைய கம்பெனியை விட்டு வெளியேறும் நாளில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். And some of us may focus on our riches and on our ego. And you can learn the lesson today from God's word and correct yourself, or you will be brought low to learn how deceptive your ego and pride are. நம்ம சிலர் நம்முடைய செல்வம் அல்லது ஈகோ மீது அதிக கவனம் செலுத்தலாம். தேவ வசனத்திலிருந்து நாம் அந்த இதை குறித்து பாடம் நாம் கற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ளலாம். அல்லது நம்முடைய அகங்காரம், பெருமை, இப்படிப்பட்ட காரியம் எவ்வளவு ஏமாற்றுத்தனமானது என்பதை அறிய நீங்க தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். Your riches do not go with you to the grave or and to the eternal life. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வம், உங்களுடைய திரட்சி, அது உங்களோடு கூட கல்லறைக்கும் வருவதில்லை, உங்களோடு கூட நித்திய ஜீவனுக்கும் வருவதில்லை. Amen. Amen. Finally, at the end, he says in Philippians 3rd chapter 18 to 21, at the rapture, our vile bodies will be raptured in a split second, and we'll meet Jesus in the midair. For our citizenship is in heaven, from which we also eagerly wait for the Savior, Jesus Christ, who will transform our lowly body that it may be conformed to his glorious body, according to the working by which he is able even to subdue all things to himself. This is the goal. கடைசியாக 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில் நம்முடைய மிகவும் மோசமான அவலமான நம்முடைய சரீரங்கள் ஒரு நொடிக்குள் எடுத்துக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை மத்தியவானத்தில் சந்திக்க போகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய லட்சியம். Amen. A high cost for the free gift is discipleship. In Luke 14 chapter verses 25 to 33, this teaches about counting the cost for discipleship. இலவசமான பரிசுக்கு அதிக செலவு, அது சீஷத்துவம். லூக்கா 14வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 33வது வசனத்தை குறித்து சீஷத்துவத்தை குறித்து சொல்லும் போது நமக்கு செல்லும் செலவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். It costs your worldly priorities, pleasures and privileges. So you have to make a decision. I am not going to blow it all up. There is so much to do. இந்த காரியங்கள், இந்த உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமைகள், உலகத்தினுடைய இன்பங்கள், சலுகைகள் எல்லாமே சீஷத்துவத்துக்கு செலவாகக்கூடிய காரியங்கள். நான் அதை முழுவதுமாக கெடுக்க போவதில்லை என்று தயவு செய்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். There are so many millions desperately in hell today. They wish that they can pay the price that you are asked to pay today. They are paying such a heavy price right now. Gnashing of teeth, such fear, such torment eternally. That is the price they are paying. No one here wants to think about paying such a price. So pay this simple price. இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் கூட நரகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்கள் நாம் கேட்கக்கூடிய இந்த விலையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு விரக்தியோடு கூட, எவ்வளவு ஆவலோடு கூட இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இப்போதே இப்போது அந்த நரகத்தில் இருந்து கொண்டு அதிக விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பற்கடிப்பும் பயமும் நித்தியமான இப்படிப்பட்ட வேதனையை தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விலையாக இருந்து கொண்டிருக்கிறது. You see, how did the first century early church live? What did they do to be separated?
5 things. Historically, it says first century church. They did not desire a material wealth. They did not want the entertainment of that day. No one was involved in politics. They believed in purity. Their clothing was modest. ஆதி சபை எப்படி இருந்தது என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும். முதல் நூற்றாண்டில் அவர்கள் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியா என்ன செய்தார்கள் என்றால் 5 காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் பொருள் செல்வத்தை விரும்பவில்லை, அது ஒரு சரித்திர உண்மை. அன்றைய பொழுதுபோக்கை அவர்கள் விரும்பவில்லை. யாரும் அரசியலில் ஈடுபடவில்லை. அவர்கள் பரிசுத்தத்தை நம்பினார்கள், நாடினார்கள். அவருடைய ஆடை சாதாரணமாக இருந்தது. We need that today. All that yeah, and all that we are asked to do, don't live for the world. So what does that mean today in 2021? இந்த அனுபவம், இந்த வாஞ்சையும் இயக்கமும் நமக்கு தேவை. இன்றைக்கு இதைத்தான் நாம் செய்யும்படியாக கேட்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் செய்யப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகத்திற்காக நாம் வாழக்கூடாது. இந்த 2021வது வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். Amen. Dear brothers and sisters, let me please tell you this. The day you and I stand before Christ, each of us will be on our own. No one can help you. Your father, mother, husband, wife cannot help you. No one else can help you at the judgment seat. அன்பான சகோதரியே, ஒரு விஷயத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது தனித்தனியாக நாம் நிற்போம். தனித்தனியாக அவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை. உங்களுடைய தாய், தகப்பன் அல்லது மனைவி யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நியாயாசனத்திற்கு முன்பதாக வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்யும்படி வர முடியாது. Peter said, make your election sure. Your soul is more worth than your house, your family, your fortune, your position, or your accomplishments. உங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்யுங்கள் என்று பேதுரு நமக்கு சொல்லி இருக்கிறார். உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய செல்வ திரட்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அல்லது சாதனைகள், இந்த எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா மிகவும் விலையேறப்பட்டது. All what I have done for Christ would matter. What I did for myself or for anyone else around would not count. கிறிஸ்துவுக்காக என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் நான் என்ன செய்தேன் என்பது மிகவும் முக்கியமான காரியம். எனக்காக நான் என்ன செய்தேன் அல்லது வேறு நபருக்காக நான் என்ன செய்தேன் என்பது கணக்கில் வராது. It's a daily war, it's a daily battle. If you won't forsake all, you will not be the disciples of Jesus Christ. இது நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட போராட்டம், அனுதினம் இருக்கக்கூடிய இந்த போர். நீங்கள் எல்லாவற்றையும் கைவிடாவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்க முடியாது. The world hated the early Christians for their separation because those Christians avoided entertainment, sports of the day, because these were pagan. But others in the world, they hated the Christians for this separation. What about you and me? How much we separate ourselves from the world? ஆதி கிறிஸ்தவர்களை அவர்களுடைய இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினை குறித்து உலகம் அவர்களை வெறுத்தது. ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்கள் எந்த பொழுதுபோக்கிலும் ஈடுபடுவதில்லை, எந்த விளையாட்டுகளை அவர்கள் தவிர்த்தார்கள். எல்லாமே அவர்களுக்கு தகுதியிராத காரியமாக இருந்தது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இந்த அவர்களுடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உலகம் கிறிஸ்தவர்களை வெறுத்தது. இன்றைக்கு நம்மை குறித்து என்ன? உலகத்திலிருந்து நாம் எவ்வளவாய் பிரிந்திருக்கிறோம்? TV, internet entertainment, mobile entertainment, so many carnal pleasures. Am I ready to separate myself from these? Am I ready to pay this high cost? தொலைக்காட்சி, இணையதள பொழுதுபோக்கு, பலவிதமான மாம்சீக இன்பங்கள், இவற்றிலிருந்து என்னை பிரிக்க நான் தயாராக இருக்கிறேனா? இந்த அதிக செலவை நான் செய்ய தயாராக இருக்கிறேனா? At the end, I want to say a high cost for the free gift
of eternal life is living a life of repentance. Because Jesus said, whoever falls on this stone will be broken, and on whomever it falls, it will grind him to powder. கடைசியாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இலவச பரிசுக்கு அதிக செலவு, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். There is nothing in me to cause me to surrender. It is his work in my life. I have to be broken. Broken heart is what he desires. என்னிலோ, என்னுடைய இதயத்திலோ அல்லது என்னுடைய பலத்தாலோ நான் கர்த்தருக்கு முன்பதாக சரணடைபடியாய் எதுவுமே இல்லை. அது என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யக்கூடிய கிரியை. நான் உடைக்கப்பட வேண்டும். இந்த கன்மலையாகிய கிறிஸ்து மேலே நானும் நீங்களும் விழுந்தால் நாம் உடைக்கப்படுவோம். Whoever falls on the stone will be broken, but the alternative is awful. If he falls on us, we will be ground to powder, and that is called judgment. இயேசு கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேல் யார் விழுந்தாலும் நொறுங்கி போவார்கள். ஆனால் அதை தவிர்த்து அதற்கு மாறாக நடந்தால் அது பரிதாபமான காரியம். அது நசுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பாக மாறிவிடும். Please write it down. Repentance is concerned not merely with the sorrow for the past, but with our intentions for the future. தயவுசெய்து இதை குறித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புதல் என்பது கடந்த காலத்துக்கான ஒரு மன வருத்தத்தோடு கூட மாத்திரம் நின்று விடாது. அது எதிர்காலத்திற்கான நம்முடைய நோக்கங்களோடு கூட தொடர்புடைய காரியம். It is the abandoning of our selfish ways to pursue God's ways, to have full surrender to his lordship. மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய வழிகளில் நமது சுயநல வழிகளை கைவிட்டு விடுவதாகும். தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை முழுமையாக சரணடையக்கூடிய காரியம். Take his yoke, give up the world, stop living for yourself, live for him. That is his yoke and it is easy. அவருடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தை விட்டு விடுங்கள், உங்களுக்காக வாழ்வதை நிறுத்துங்கள், அவருக்காக வாழுங்கள். அது அவருடைய நுகம், அது மிகவும் எளிமையானது. But on the other hand, living for the world is tough because you are on your own. But living for Christ is easy because he will help you all the way. மறுபக்கம் நீங்கள் உலகத்திற்காக வாழ்வது அது ஒரு கடினமான வாழ்க்கை. ஏனென்றால் நீங்கள் மாத்திரம்தான் உங்களுக்காக வாழ வேண்டியது இருக்கும். நீங்கள் தான் எல்லாவற்றையும் நீங்கள் தனியாக செய்து வேண்டியது. ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிதானது. உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். Crucify your flesh means starve it, let it starve. Do not feed what it seeks to be fed. Lust of the eyes, lust of the flesh, and pride of life. Don't give it. Let it starve to death. உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய மாம்சம் பட்டினி கிடக்கட்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற ஏக்கங்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் போஷிக்காதிருங்கள். Dear brothers and sisters, salvation has cost you nothing, but it will cost you everything. Eternal life will cost you nothing, but it will cost you everything. அன்பான சகோதரனே சகோதரியே, ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு ஒன்றும் செலவாகுவதில்லை. ஆனால் அது உங்களுக்கு எல்லாவற்றையும் செலவாகும். நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு எதுவும் செலவாகாது. ஆனால் அது உங்களுக்கு எல்லாவற்றையும் செலவாகும். If you don't want the yoke of Jesus Christ, you are not a real Christian. You must submit to his lordship. It is not an option. கிறிஸ்துவின் நுகத்தை நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் அவருடைய ஆளுகைக்கு அணிபடிய வேண்டும். இது ஒரு வெறுப்பை பொறுத்த காரியம் அல்ல. The cross is the emblem of our faith. It will cost you total surrender to the Lord. No more trying to live by your own smarts, by your own strength. சிலுவை என்பது விசுவாசத்தின் நம்முடைய சின்னம். இதில் உங்களுடைய செலவு என்னவென்றால் தேவனிடத்தில் முழுமையாய் உங்களை சரணடைய வைப்பதுதான். உங்களுடைய சொந்த புத்திசாலித்தனம், உங்களுடைய சொந்த பலம்
இவற்றை கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டாம். To live in repentance for the rest of my life. That is what discipleship means. Not repentance once in the past. And if I don't make a commitment every day, that means nothing. So this is what it means to eagerly await his coming. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புதலில் வாழ்வது என்பதுதான் சீஷத்துவத்தை குறித்து கர்த்தர் போதிக்கிற காரியம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு முறை மனம் திரும்புவது மாத்திரம் போதாது. நாம் ஒரு உறுதிமொழி எடுக்காதிருந்தால் அதனால் எந்த பலனும் கிடையாது. இதுதான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருப்பதனுடைய அர்த்தம். Set your focus on eternal life. Choose to forsake yourself every day. Crucify your flesh. Receive and live in his grace daily. Repent and lead a broken life. Let God work in you. Take his yoke. Give up the world. Stop living for yourself. Live for him. Amen. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நித்திய ஜீவனில் உங்களுடைய கவனத்தை வையுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுயத்தை வெறுக்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறையுங்கள். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்று வாழுங்கள். மனம் திரும்பி மனமுடைந்த ஒரு வாழ்க்கையை நடத்துங்கள். அவர் உங்களில் கிரியை செய்யும்படியாய் விட்டுக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தை கைவிடுங்கள். உங்களுக்காக வாழ்வதை நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். ஆமென்.